நேயர்களுக்கும் என் வணக்கம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்ற பல தளபதிகளோடு வந்தார்கள். அதில் ஒரு தளபதியின் தலையை துண்டாக்கியவன் ஒரு தமிழன். சதித்திட்டம் போட்டு அவனை பிடித்த பிறகும் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணியாமல் தன் கைக்குள் இந்த கொங்கு நாட்டை வைத்திருந்தானே ஒரு வீரன், அவன் ஒரு தமிழன். திருமணம் செய்து கொள்ளாமல் நாட்டு விடுதலைக்காக இன்றும் அவர் பெயர் நமக்கு தெரிகிறதே, அது அவர். சரிங்க, இன்று உங்களோடு நான் நம்ம தீரன் சின்னமலையை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். அவர் அப்பா ரத்தின சர்க்கரை மன்றாடியார், அவருக்கு வைத்த பெயர் தீர்த்தகிரி சர்க்கரை மன்றாடியார். அப்புறம் இவரை தீரன் சின்னமலைன்னு சொல்கிறோன்னா, ஹைதர் அலி நம்ம கொங்கு நாட்டை ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ அவருக்கு வரி நம்ம நாட்டிலேருந்து போச்சு. அப்போ ஒரு நாள் தீர்த்தகிரியும் அவர் நண்பர்களும் இதையை பார்க்குறாங்க. என்னடா அது மூட்டை மூட்டையாக வரி பணம் மைசூருக்கு எடுத்து செல்லப்படுகிறதே இந்த சங்ககிரி கோட்டை வழியாக, இதை நம்ம என்ன செய்வதுன்னு நினச்சாங்க. அப்போது இவர்கள் அவர்களிடம் சண்டை போட்டு அந்த பணத்தை பிடுங்கி மக்களிடம் தந்தார்கள். அப்போ அவர்கள் கேட்டார்கள், நான் ஹைதரலிடம் என்ன என்று சொல்வது? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே ஒரு சின்ன மலை பிடுங்கி விட்டான் என்று போய் சொல்லுங்கள் என்றார். அதனாலேயே இவருக்கு தீரன் சின்னமலை என்று பெயர் வந்தது. கோபம் அடைந்த ஆங்கிலேயர்கள் மேக்ஸ்வெல் என்பவரின் தலைமையில் ஒரு படையை அனுப்பினார். அவர் நம் தீரனிடம் 2 முறை தோல்வியை கண்டார். 3ஆம் முறை குதிரை படையோடு வந்தார். அப்பொழுது நம்ம தீரன் சின்னமலை என்ன தெரியுமாங்க செஞ்சாரு? அவர் தலையை துண்டாக்கி ஊர்வலமாக எடுத்து சென்றாரு. அதாவது நம்ம தமிழனோடு எந்த ஆங்கிலேயர்களும் போர் புரிந்தால் என்ன ஆகும் என்று தெரிவதற்காக அவர் இதை செஞ்சார். அடுத்ததாக நான் ஒரு பாரதியின் வரிகளை சொல்கிறேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அதாவது இந்த ஆங்கிலேயர்கள் ஹெரில் என்ற ஒருவரின் தலைமையில் மறுபடியும் ஒரு படையை அனுப்புனாங்க. அப்போ நம்ம தீரன் தனியாக சென்று அனைவரையும் கொன்று குவித்து வந்தார். அடுத்ததாக சொல்லும்படி இவரை ஆங்கிலேயர்கள் இவரை கிளைகளை வெட்டுவதை விட வேரோடு பிடுங்க வேண்டும் என்று இவரை கொல்ல வேண்டும் என்று சதித்திட்டம் போட்டார்கள். அப்பொழுது சின்னமலையின் நண்பனாகிய வேலப்பன் இவரிடம் சொல்றாரு, இது மாதிரி கொங்கு தேசத்தை நோக்கி 36 பீரங்கிகளும் 72 எருதுகளும் வருது அப்படின்னு சொன்னதோனையே நம்ம சின்னமலை அவர் தம்பிகளோடு சேர்ந்து பழனி அருகே உள்ள கருங்காடி என்ற பகுதிக்கு போயிட்டாங்க. அங்கே மறைஞ்சிருக்காங்க. அப்போது அவங்க உணவுக்கு மட்டும் நல்லப்பன் என்ற ஒருவரை நாடி இருக்காங்க. ஆனால் இந்த நல்லப்பன் என்ன தெரியுமா பண்ணுறாரு? ஆங்கிலேயர்களிடம் இவரை காட்டி கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வரலாற்றில் பெரும் வீரர்கள் அனைவரும் துரோகத்தால் தான் அழிகிறார்கள். அதே போல் நம்ம சின்னமலைக்கும் வந்த நிலைமை இது. சின்னமலையை சிறைப்பிடிக்கிறார்கள். அவர்கிட்ட சொல்கிறாங்க ஆங்கிலேயர்கள், நீ எங்களோடு சேர்ந்துடு, இந்த கொங்கு தேசத்தையும் உனக்கே நாங்கள் தருகிறோம், நீ எங்களோடு மட்டும் இருந்துவிடு என்று கூறுகிறார்கள். ஆனால் எப்படிங்க நம்ம சின்னமலை ஒத்துக்கொள்வார்? அவர் சொல்கிறாரு, அண்டி பிழைக்க வந்த ஆங்கிலேய கூட்டம் எங்கள் நாட்டை ஆளுவது என்ற எண்ணம் உங்களுக்கு வந்ததே தவறு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னையே உங்களுக்கு வேலை செய்ய சொல்வீர். நானும் என் நாட்டு மக்களும் ஆசைப்படுவது நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே செல்வதுதான். முடிந்தால் நீங்களே சென்று விடுங்கள், இல்லையெனில் என் சங்கிலியை அவிழ்த்து விடுங்கள், நேருக்கு நேர் மோதி பார்ப்போம் என்று கூறினார். மரணத்திற்கும் பயத்திற்கும் அஞ்சாதவன் நம் தீரன். அவர் இறந்து போகும் பொழுதும் கூட இந்த தூக்கு கயிற்றை ஆங்கிலேயர்களாகிய நீங்கள் மாட்ட வேண்டாம், நானே மாட்டிக்கொள்கிறேன் என்று சிரித்து கொண்டே மரணத்தை சந்தித்தான் நம் தீரன். எனவே கொங்கு தேசம் ஓடாநிலை என்றால் நமக்கு என்றும் நினைவுக்கு வருவது தீரன் சின்னமலை ஆகும் என்று வாய்ப்பளித்த அவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.